you. Thank you. Don't worry. Okay. Go and enjoy. Thank you. Thank you, sir. வந்து லேபிள் அடிச்சிருக்காங்க நோ ஃபியர்னு சொல்லி பாருங்க. இதே போதுங்க. எங்களுக்கு பைக்ல 2 பேர் வந்து பாதுகாக்க வந்தாங்க. இந்த இடத்துல வந்து 2வது செக் பாயிண்ட்ல வந்து ஒரு சின்ன கெப்ல வந்து 4 ஆர்மியாக்கள் அதாவது போலீஸாக்கள் வந்து பாதுகாப்பு வந்து கொண்டிருக்கிறாங்க. You know about this city because of cricket. Cricket. We are a lot of fan of cricket. Okay. Last time team, and we like the Sri Lankan team. I know a lot about Sri Lankan cricket city. இறைச்சி கறி, இது வந்து சட்னி, இது வந்து பீக்கம்பர் சலட் மாதிரி வந்து இது வந்து பாகிஸ்தான் வேற லெவலில் தான் சொல்லலாம். அது எப்படி இருக்குன்னு சொல்லு. வணக்கம் ஒருவேளை புதிய ஒரு காணொலியில சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நாங்க வந்து பாகிஸ்தானுக்கு வந்து 25 நாட்கள் ஆகிடுச்சு. இன்னைக்கு வந்து பாகிஸ்தான்ல நோர்த் சைடு அதாவது ஹுன்சா வேலி சைடுக்கு தான் போயிட்டு கொண்டிருக்கிறோம். இஸ்லாமாபாத்ல இருந்து சுமார் 253 கிலோமீட்டர் தாண்டிக்கிற கேபிகேன்னு சொல்ல இடத்துல தான் இப்ப இருக்கிறோம். நாங்க வந்து 5 பேரும் ஒரு கார்ல தான் போயிட்டு கொண்டிருக்கிறோம். இங்க இருந்து ஹுன்சா அதே போல பெசாம் சிட்டின்ட்டு நிறைய இடங்களுக்கு கடந்து போறோம். இந்த நாள்ல வந்து என்னென்ன செய்யறோம்னு சொல்லி தான் உங்களுக்கு காட்ட போறோம். அப்படின்னா வீடியோ கட்டாயம் இணைந்துருங்க. கட்டாயம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. என்ன பின்னுக்கு இருக்கிற அந்த வியூவை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரு பெரிய மலை தொடருங்க, அதாவது பெரிய மலை தொடர். அது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அது ரொம்பவே டிஃபரெண்டா இப்பதான் அந்த கொழுந்து பச்சைகள் வார மாதிரி இருக்குது. இலங்கையில எங்கட நூரெலியா சைடு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா இதை மாதிரி மலைத்தொடர்கள்ல வந்து தேயிலை பயிற்சியை செஞ்சிருப்பாங்க. ஆனா இங்க வந்து அப்படி இல்லை. இது ஒரு வகையான சின்ன புல்லுகள் தான் காணப்படுது. ரொம்ப அழகான பிரதேசம், ரொம்ப கூலான பிரதேசம்னு கூட சொல்லலாம். அதாவது எங்களை நூரெலியா விட ரொம்பவே கூலான பிரதேசங்களுக்கு தான் நான் இப்ப பயணிக்க போறோம். அப்படின்னா வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஓகே உறவுகளே, நாங்க வந்து இப்ப பெசாம் சிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து காலை சாப்பிட்றதுக்கு வரோம். பாருங்க, இவங்க ஒரு பெரிய சக்தியில வந்து இந்த எண்ணெயில தான் அந்த ரொட்டி வகைகள் நான் வகைகள் எல்லாம் பொரிப்பாங்க. அப்படியே உள்ளுக்கு போறோம். சொல்லு. ஓகே, நாங்கள் வந்து இப்போ 250 கிலோமீட்டர் தாண்டி வந்து காலை சாப்பாடை சாப்பிட வந்திருக்கிறோம். அதாவது காலை சாப்பாடு என்ன எடுத்துருக்கோம்னு சொன்னால் சிம்பிள் பராட்டான்னு சொல்கிறோம். அதாவது நாங்கள் இஸ்லாமாபாத்லையெல்லாம் இது வந்து நிறைய சாப்பிட்டோம். அதனால தெரிஞ்ச சாப்பாடுனால இதை வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துருக்கோம். அதை எப்படி தந்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளேட்டில் இல்லாமல் தட்டுலேயே தான் தந்துருக்காங்க. பாருங்கள், அந்த தட்டை பாருங்கள், வகையாக கலராக இருக்குது. ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு தட்டு மாதிரி தண்டிக்கிறாங்க. இது வந்து நாவ கலரில் இருக்குது, இது வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது, இது வந்து மஞ்சள் கலர்ல இருக்கு. அதெல்லாம் டிஃப்ரெண்டா ஒரு தட்டுல தந்திக்கிறாங்க. அதே போல கறி வகைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சதுல சொல்றேன். இது வந்து இறைச்சி கறி, இது வந்து சட்னி, இது வந்து கியூக்கம்பர் சலட் மாதிரி வந்து, இது வந்து நிலக்கடலை பீனட்னு சொல்ல மாதிரி, இது வந்து தால் பருப்பு கறி மாதிரி இருக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் இந்த ஏரியாவில் வந்து டிஃப்ரெண்டான பேர் சொல்லுவாங்க. ஓகே, அப்படின்னா நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். அதில் தினுஸ் ப்ரோ வைக்கிறாரு, அதே போல் எங்களோட கைட் அங்கிள் மிக்கிறாரு, டிரைவர் அங்கிள், அதே போல் இன்னைக்கு சரோஸ் ப்ரோ மிக்கிறாரு, முன்சிப் ப்ரோ மிக்கிறாரு. அப்படின்னா சாப்பிட்டுட்டு பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு சொல்லி. அதே போல ஒரு பாகிஸ்தான்ல வந்து நான் ஒரு சுமார் 10 வீடியோக்கு மேல போட்டு இருப்பேன். ஆனா எனக்கு சரியான வரவேற்பு எதுவும் கிடைக்கவில்லை. வியூஸ் வந்து போகவே இல்லைன்னு தான் சொல்லலாம். கட்டாயம் இதுக்கு பிறகு நீங்க வந்து இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் உங்களோட ஆதரவுகள் தருவீங்க நம்புறேன். ஏன்டா ரொம்ப கஷ்டத்துல இருந்து இலங்கையை பூராவே சுத்தி விட்டு, அதாவது கடைசியா ஜஃப்னா சூரையும் செஞ்சு விட்டு இப்போ வந்து பாகிஸ்தானுக்கு வந்திருக்கிறேன். பாகிஸ்தான்ல வந்து டூர் பண்ணி அப்படி செய்வோம்னு தான் வந்திருக்கிறேன். கட்டாயம் உங்களோட ஆதரவுகளை இன்னும் வழங்குங்க. ஏன்னு சொன்னா கடைசியா நான் போட்ட 10 வீடியோவுக்கு வந்து வியூஸே இல்லைன்னு தான் சொல்லலாம். 100 வியூஸ் 110 வியூஸ் தான் வருது. ஆனா ஒரு கவலை ஒன்று தான். இருந்தாலும் என்ன செய்யறது, நாங்க கடன் பட்டு அப்படித்தான் வந்திருக்கோம். அது கஷ்டங்கள் வேறையா இருந்தாலும் என்னுடைய வியூவர்ஸுக்காக வேண்டி நான் வீடியோ கட்டாயம் கொடுக்கறது வழக்கம். அதனால உங்களோட ஆதரவுகளை இன்னும் எதிர்பார்த்தவனாக புது காணொலியாக இன்னிலிருந்து ஹுன்சா வேலியில வேற லெவல் வேற ஒரு உலகம் தான் சொல்லலாம். கட்டாயம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே போல இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை வழங்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். நாங்க வந்து இப்போ ஒரு பெரிய மலை ஒன்றை ஏறி பெய்து கொண்டிருக்கிறோம். அந்த சைட்லாம் பெரிய மலை தொடர் காணப்படுவது. இவ்வளவு நேரமும் வந்து ஒரு ஆற்றின் நதி ஓரமாக தான் வந்து கொண்டிருந்தோம். அந்த என்னன்னு சொல்லி கூகுளில் தேடி பார்க்க போல அதில் இருந்துச்சு இந்துஸ் ரிவர் வந்து, அதாவது சிந்து நாகரிகம், சிந்து ஆறுன்னு சொல்லுவோம். அது வந்து எங்களோட ஸ்கூல் காலங்களில் வந்து பாடசாலை புத்தகங்கள் வந்து அந்த நாகரிகங்கள் பற்றி
நைல் நதி நாகரிகம், அதே போல இந்து சமவெளி நாகரிகம் வந்து நிறைய வரலாறுகளை வந்து படிச்சிருக்கோம். ஆனால் வாழ்க்கையில் இன்னைக்கு தான் ஒன்றாவது டைம், அதாவது பாகிஸ்தான் வந்து அந்த ஆறை வந்து கண்ணால் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதே போல் இந்த மலைகளை பாருங்க, மேலே எல்லாம் அந்த சின்ன சின்ன ஏரியால எல்லாம் வீடுகள் இருக்கு. இந்த இடங்கள்ல எல்லாம் தொங்கல் எல்லாம் நிறைய வீடுகள் விளங்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதே போல நீங்க செக் பாயிண்ட் ஒண்டி இருக்குது. How are you? Good, good, good. Yeah. Where do you go? Chilas. Which your country? ஸ்ரீலங்கா. Sri Lanka. Yeah. Okay. இந்த இடங்கள்ல வந்து நாங்க இந்த ஏரியால வந்து ஒன்னாவது என்ட்ரி ஆகல வந்து கேட் கிட்ட வச்சு கொமாண்டோவால செக் பண்ணிட்டு எங்களுக்கு 2 பேரை வந்து அனுப்பியிருந்தாங்க பாதுகாப்புக்கு, ஒரு டவுனை கடக்கணும்னு சொல்லி. அதே போல இந்த இடத்துல வந்து பதிவு செய்யறாங்க யார் யாரு உள்ளுக்கு எப்படி போறாங்கன்னு சொல்லி. ஓகே, இந்த இடத்துல வந்து டிரைவர் அங்கிள், அதாவது கைடு அங்கிள் வந்து இந்த ஏரியா வந்து சேர்ந்தவர் தான். அதனால அவர் இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்து கொள்றாரு. இங்குள்ள போலீஸ் அதிகாரிகளாகட்டும், கொமாண்டோ அதிகாரிகளாகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா பண்பா பேசுறாங்க. யாரு வந்தாலும் வந்து கார் கிட்ட வந்து பேசுறாங்க. எங்களை எல்லாம் இறங்க விடல, இன்னைக்கு இருந்தே வந்து பேசிட்டு இன்னைக்கு என்ட்ரியை போட்டு வந்துட்டாங்க. ஓகே, நாங்க வந்து இப்ப பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறது வந்து ஒரு மலை தொடர் தான். இந்த மலை தொடரும் அதே போல அந்த சைடு ரோட்ல அந்த சைட்ல இருக்கிற மலை தொடருக்கும் நடுப்பகுதியில வந்து நிறைய வீடுகள், அதே போல வயல் நிலங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே போல அந்த சிந்து நதின்னு சொல்லக்கூடிய அந்த நதியும் இதுக்கு கீழே தான் வெயிட்டு கொண்டிருக்குது. அதே போல இந்த மலை தொடர்கள்ல நிறைய இடங்கள்ல வந்து குட்டி குட்டி நீர்வீழ்ச்சிகள் வரக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் கோப்ரோக்கு விளங்காது இந்த இடத்துல இருக்கு. அதே போல இந்த இடங்கள்ல இருந்து வருது. அது ஒருவேளை மலை வீழ்ச்சி காரணமாக வார நீர்வீழ்ச்சியாக இருக்கலாம், இல்லாட்டி அந்த பனிகள் வந்து உறைந்து அதில் இருந்து வார நீர்வீழ்ச்சிகளாக கூட இருக்கலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த மலை தொடர்கள்ல வந்து மழை பெய்ந்தால் வந்து அந்த வறுமை தண்ணி வந்து அதில் அடையாளம் மாதிரி விளங்குமே, அது மாதிரி இந்த மலைகள்ல வந்து அப்படியே வழிப்பாறைகள் மாதிரி நிறைய வழிகள் மாதிரி விளங்குது. ஆனால் அதெல்லாம் அந்த மழை காலங்களில் வந்து நீர் வடிந்தோடிய பாதைகளாக தான் இருந்திருக்கும். பாருங்க, இது கீழே தான் அந்த சிந்து நதின்னு சொல்லக்கூடிய அந்த நதி ஓடிக்கொண்டு இருக்கு. பாருங்க, அது அந்திய பிரதேசங்களை வந்து நிறைய வீடுகள், வயல் நிலங்கள் எல்லாம் காணக்கூடிய மாதிரி இருக்கு. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி வியூவை பாருங்க. எவ்வளோ உயரத்துல இப்போ காரில் போயிட்டு கொண்டிருக்கிறோம்னு சொல்லி பாருங்க. உண்மையிலுமே இந்த பாதையில வந்து நாங்கள் போற இந்த பயணத்துல வந்து நிறைய உலகின் ஆபத்தான பாதைகள் கூட நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் இது எதுன்னு தெரியல. நான் இந்த சைடு நான் பார்க்கல. கூகுள் அம்மையாரோட உதவியோட தான் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, 1வது செக் பாயிண்ட்ல வந்து எங்களுக்கு பைக்ல 2 பேர் வந்து பாதுகாப்புக்காக வந்தாங்க. இந்த இடத்துல வந்து 2வது செக் பாயிண்ட்ல வந்து ஒரு சின்ன கெப்ல வந்து 4 ஆமியாக்கள், அதாவது போலீஸாக்கள் வந்து பாதுகாப்புக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. முன்னுக்கு தான் பைத்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்க அப்படின்னு சொல்லி. நாங்கெல்லாம் யோசிச்சிருப்போம். நானும் உண்மையிலுமே பாகிஸ்தான் வரக்குள்ள உண்மையிலுமே பயந்து தான் வந்தேன். ஏன்னு சொன்னா எங்கட மனதில நிறைய பேர் வந்து விதைச்சது தான் அந்த தீவிரவாதம் சொல்லக்கூடிய ஒரு நாடுன்னு சொல்லி. இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து தான் இங்க வந்தோம். நாங்க 4 பேர் 5 பேர் வந்தோம். 5 பேர் வந்ததுல தினசுபு ஏற்கனவே வந்தாரு. அவர் சொன்ன கருத்துக்களை படி தான் நாங்களும் வந்தோம். இந்த இடத்துல இந்த ஊர் மக்களா இருக்கட்டும், ஊர் மக்கள்னு சொன்னா 1வது லாகூர் தான் போயிருந்தோம். லாகூர், இஸ்லாமாபாத், அதை 3வதாக இங்க வந்திருக்கோம். இந்த இடங்கள்ல வந்து அவங்க இந்த நாட்டு மக்கள் வந்து எங்களை பார்க்குற விதமா இருக்கட்டும், கவனிக்கிற விதமா இருக்கட்டும், பேசுற விதமா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஆங்கில மொழி தெரியாட்டியும் கூட அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியில வந்து பேசி நன்கு உபசரிக்கிறாங்கன்னு தான் சொல்லலாம். அதே போல இந்த எல்லையில் இருக்கிற இந்த இராணுவ வீரர்கள் கூட இப்படித்தான் எங்களுக்கு பாதுகாப்பு தர்றாங்க. வெளிநாட்டு, அதாவது பாகிஸ்தான்ல இருந்து வெளிநாட்டில் இருந்து வார நபர்களுக்கு வந்து இப்படி பாதுகாப்பு மூலமா கொடுத்து அவங்க மரியாதை செலுத்துறாங்க, கௌரவிக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். உண்மையிலுமே என்ன மனதில் இருக்கிற அந்த கருத்து, என்ன சொல்ற தீவிரவாதம்னு சொல்லக்கூடிய அந்த கருத்து கொஞ்சம் கொஞ்சமா படிஞ்சு அப்படியே பெய்த்து கொண்டிருக்குன்னு தான் சொல்லலாம். இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண இருக்கு பாகிஸ்தான்ல. எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படி பார்ப்போம். இன்னும் அவங்க முன்னுக்கே பெய்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. பாருங்க, இந்த ரோட்ல வந்து நிறையவே பாறை ஊர்திகள், அதாவது லொரிகள் தான் நிறையவே இந்த ரோட்ல போகுதுங்க. இந்த சைட்ல இருக்கிற இந்த ரோடுகளை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த மாதிரி ரோடுகளை வந்து நான் நிறைய யூடியூப் வீடியோஸ்ல தான் பார்த்துருக்கேன். நிறைய யூடியூப் வீடியோஸ்ல தான் பார்த்துக்கிறேன். இது எப்படி ரோடுன்னு சொன்னா ரொம்பவே டேஞ்சரான ரோடு தான். அதாவது மலை அடிவாரத்துல தான் இது பாதையை வந்து குடைந்து அந்த பாதை தான் இதுல வந்து 2 வாகனங்கள் ஒரே இடையே மாற இயலாது.
ரொம்ப கஷ்டம். அதே போல இந்த பாதையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய லொரி வண்டிகள் தான் பெய்து கொண்டிருக்குது. அதே போல ரொம்பவே பயங்கரமான விடயம். இந்த இடங்கள்ல வந்து ரொம்பவே மிஸ் பண்றேன் நான் சொன்னா மோட்டோ விளாக ரொம்பவே இந்த இடங்கள்ல மிஸ் பண்றேன். ஒரு கனவு பயணம்னு சொன்னா லடாக்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியான பயணம் தான் இது. இந்த இடங்கள்ல நான் உண்மையிலுமே மோட்டோ விளாக் வந்து ரொம்பவே மிஸ் பண்றேன். எதிர்காலங்கள்ல ட்ரை பண்றேன் இந்த இடங்களுக்கு வாரத்துக்கு. அதே போல இந்த இடத்துல இருக்கிற இந்த ஆட்டு மந்தைகளை பாருங்க. அதுகளோட நாங்க அந்த லாகூர் அதே போல இஸ்லாமாபாத்ல கண்ட ஆடுகளோட தோள்களை விட இந்த சைட்ல இருக்கிற ஆடுகளுக்கு வந்து ரோமங்கள் வந்து அதிகமா இருக்கு. அதாவது ஏன்னா இந்த சைட்ல வந்து குளிராய்க்கிறதால இந்த ஆட்டு மந்தைகளோட ரோமங்கள் வந்து அதிகமாக பூல் செம்பரி ஆடுன்னு சொல்லுவோமே அதை மாதிரி காணப்படுதுங்க. ஓகே, இப்போ வந்து நாங்கள் ஒரு சின்ன டவுன்ல தான் போய்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமையில பஜார் தான் இப்படி இருக்கு பாருங்க. நிறைய மக்கள் வந்து பழங்கள் அதே போல நிறைய மரக்கறி வகைகள் விற்று கொண்டிருக்கிறோம். அதே போல நிறைய கடை இந்த இடங்கள் இருக்குது. முன்னுக்கு வந்து 2 லொரி போயிட்டு கொண்டிருக்குது. அதை முந்துறது ஓவர்டேக் பண்றதுக்கு வந்து ரொம்ப கடினமான விடயம். இந்த முன்னுக்கு நிறைய வாகனங்கள் வருது. அதே போல ரொம்ப பயங்கரமான பாதையாக இருக்கிறதால அதை முந்துறது ரொம்பவே கஷ்டம்னு தான் சொல்லலாம். பாருங்க இந்த லொரிய எப்படி முந்துறான்னு சொல்லி. முன்னுக்கு கேவ் வந்து இருக்குது. இந்த ரோட்ல எல்லாம் ஓவர்டேக் பண்றது ரொம்ப கஷ்டம். எப்படின்னு சொன்னா முன்னால அப்படி போட்டப்போல முன்னுக்கு எமன் வர மாதிரி ஒரு ஃபீலுங்க. வாகனம் எல்லாம் மூஞ்சிக்கு மூஞ்சி ஃபாஸ்டா வர மாதிரி தான் இந்த இடங்கள் இருக்கு. பாருங்க இந்த இடத்துல 2 லொரி எப்படி இடம் மாறுதுன்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இடம் மாறுது. இந்த இடங்கள்ல இந்த பாதைகள் வந்து ஏன் பயங்கரம்னு சொன்னா எல்லாமே கற்பாறைகளா தான் காணப்படுது. எப்ப இந்த கல்லுப்பாறைகள் வந்து மேல இருந்து கீழே வந்து விழும்னு சொல்ல தெரியாது. ஒரு சின்ன கல்லு தூள் வந்தால் கூட பெரிய கல்லா அது மேல இருந்து கீழே வரக்குள்ள உருண்டு வரக்கூடிய சான்ஸ் நிறையவே இருக்கு. அதனால தான் இது ரொம்பவே பயங்கரமான பாதைன்னு கூட சொல்லலாம். நீங்க பின்னுக்கெல்லாம் விலங்குதா இருக்கு, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஃபுல்லாவே கல்லு பாறைகள் தான். சொல்லக்குள்ளே பாருங்க ஒரு ஆம்புலன்ஸ் வண்டியும் வந்து கொண்டு இருக்கு பாருங்க. அதே போல நாங்க மேல ஏற இந்த காதெல்லாம் வந்து அப்படியே அடைக்குதுங்க. அதாவது மலை உச்சிக்கு போக போக காது வந்து அப்படியே குருன்னு சொல்லி அடைச்சு கொண்டு இருக்கு. ஆனா பபிள் கம் சாப்பிட்டுக்கிட்டே தான் பேத்து கொண்டு இருக்கிறோம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. Good spot to take some pictures, photos. Yeah, good view, take picture, right? Yeah. இன்னொரு செக் பாயிண்ட் ஒன்று இருக்குங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஒன்னாவது எங்களை எல்லாம் வாகனத்தை நிப்பாட்டிட்டு இறங்க சொன்னாங்க. இறங்கிட்டு பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னா இறங்கி போன உடனே ரொம்ப நல்ல அழகா பேசினாங்க. தமிழ்ல கேண்டி கொழும்பு அவங்க எல்லாம் சொல்றாங்க. அதே போல கிரிக்கெட்டை பத்தி ரொம்ப அழகாவே பேசினாங்க. இவங்க தான் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி. How are you? I am fine. How are you? Yeah, same here. Hi sir. How are you? Hi. Wait, I will join. No. Take one picture. Yeah, sure. Here? Thank you. Nice to meet you. Yeah, my name is What's your name, brother? Oh, wow. What's your name? Muhammad Ayaz. Mohammed Ayaz. Okay, I am Arshad. Yes. Okay. What's your name? Safrad Muhammad. Okay. Sir, what's your name? ஓகே, இந்த இடத்துல வியூ பாருங்க. அதாவது வாகனங்கள் நிறைய பெய்து கொண்டிருக்குது. அதெல்லாம் செக் பண்ணாம அப்படியே எங்களோட பேசி கொண்டிருக்கிறாங்க. உண்மையிலுமே எப்படி சொல்லி பாருங்க. நைஸ் டு மீட் யூ சார். வாட்ஸ் யுவர் நேம் சார்? His நேம் Safraz Ahmed. Okay, I'm Arshad. Mohammed Arshad. Okay, nice to meet you sir. you are from Sri Lanka. Sri Lanka. Yeah. Okay, nice to meet you sir. அதே போல இவரும் தான். இந்த இடங்கள்ல மேலுமே சந்தோஷமா இருக்கு. அவங்க ட்ரீட் பண்ற விதம், அதாவது எங்களை நிப்பாட்டிட்டு எந்த கண்ட்ரின்னு கேட்டுட்டு அப்படியே போட்டோஸ் ஒன்றும் எடுத்துக்கொண்டாங்க. மேலுமே ரொம்ப ஒரு என்ன சொல்ற மகிழ்ச்சிகரமான சம்பவம் தான் சொல்லலாம். பாருங்க பின்னுக்கே வந்து லேபிள் அடிச்சிருக்காங்க நோ ஃபியர்னு சொல்லி. பாருங்க இதே போதுங்க. நோ ஃபியர்னு சொன்னா பயம் இல்லைன்னு சொல்லி அர்த்தங்க. பாருங்க எப்படி அவங்க கவனிக்கிறாங்கன்னு சொல்லி. And what's your name, brother? My name is Nadeem Khan. Nadeem Khan.
ஓகே, இவர் தான் டபுள்ல கேண்டி கொழும்புலாம் பத்தி பேசி கொண்டிருந்தாரு. We know about this city because of cricket. Cricket. We are a lot of fan of cricket. ஓகே. லாஸ்ட் டைம் Sri Lankan team, and we like the Sri Lankan team. I know a lot about Sri Lankan cricket. The Sri Lankan batsmen. ஓகே. லாஸ்ட் டைம் I visit to Asia Cup, India Pakistan match in Pallegal, Kandy. Kandy. Yeah, the train has come. Last. Yeah. ஓகே, உண்மையிலும் ரொம்ப சந்தோஷமான தருணங்கள் தான் சொல்லலாம். பாருங்க, அதாவது கேபிகே தாண்டி வர அந்த சிட்டியில் இருக்கிற இந்த செக் பாயிண்ட்ல இந்த சகோதரங்களோட பேசினது ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லலாங்க. பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி, அதே போல இந்த இடங்கள்ல பாருங்க இதெல்லாம் ஃபுல்லாவே கல்லு மலைகள் தான். கல்லு மலைகளை தோன்றி குடைந்து தான் இந்த பாறைகள் போகுது. இந்த பாதையில வந்து மிக முக்கியமா என்ன போகுதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த லொரிகள் தாங்க, பெரிய இந்த லொரிகள் தான் பெய்து கொண்டிருக்குது. உண்மையிலுமே இந்த செக் பாயிண்ட்ல வாகனங்களை நிப்பாட்டி பேசுற மாதிரி எங்களோட எல்லாம் கவனிக்கிறாங்க ரொம்ப. இந்த சைட்ல வியூவை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதே மாதிரி நீர்வீழ்ச்சிகள் நிறைய வருதுங்க. அதாவது மேல வந்து பனிமலைகள் இருக்குது. பனிமலைகள் வந்து கரைந்து தண்ணீராக நீர்வீழ்ச்சியாக அப்படி வந்து இந்த கீழே போறது தான் அந்த சிந்து நதின்னு சொல்லக்கூடிய சிந்து ஆறுன்னு சொல்லுவோமே, அந்த ஆறு தான் கீழே போகுதுங்க. பாருங்க இங்க எல்லாம் அந்த பனிமலை ரொம்பவே அழகா விளங்குது, வேற லெவல். நான் வந்து நிறைய வீடியோல தான் இதெல்லாம் பார்த்துருக்கேன், நிறைய யூடியூப் சேனல்ல தான் இது மாதிரி இடங்கள் பார்த்துருக்கேன். நான் வாழ்க்கையில கனவுல கூட நினைச்சு பார்க்கல இப்படி பாகிஸ்தானுக்கு வந்து இந்த இடங்கள்ல வந்து இப்படி பார்ப்பேன்னு சொல்லி. இல்லை உங்களோட தயவால தான் உங்களோட அப்படின்ற என் சப்ஸ்கிரைபருக்கு வந்து நான் நிறைய வீடியோங்களை காட்டணும்னு சொல்லி தான் இந்த சம்பவம் நடைபெற்றுச்சு. அதே போல வந்து இன்னொரு கவலை ஒன்றும் இருக்கு, நான் போட்ட வீடியோகள் வந்து வியூஸ் எல்லாம் போகலைங்க. அப்படின்னா கடைசியா போட்ட நிறைய வீடியோல ஒரு 10-15 வீடியோ போட்டு இருப்பேன் இஸ்லாமாபாத், லாகூர் போன்ற இடங்கள்ல வந்து. ஆனா வியூஸே போகல, சின்ன கவலை இருக்கு. ஆனாலும் வாழ்க்கையில ஒரு முறையாவது இது மாதிரி இடத்துக்கு வந்துடுவோம், அதை மாதிரி பனியை கையால பிடிச்சி விளையாடிடணும் ஆசை இருந்துச்சு, வந்துட்டேன். அதே போல இந்த நாகரிகம் அதாவது சிந்து ஆறு நாகரிகம் வந்து பாடசாலை காலங்களில் பாடசாலை புத்தகத்துல படிச்சிருந்தோம். மேலும் அதையும் கண்ணால பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருக்கு. நிறைய இந்த லொரி எல்லாம் எப்படி வருதுன்னு சொல்லி, இந்த ரோட்ல வந்து நிறைய லொரிங்க தாங்க, அது எப்படி இருக்குன்னு சொல்லி. எல்லா லொரிக்காரங்களும் கையை காட்டிக்கிட்டு ரொம்ப ஆதரவா பாசமா என்ன சொல்றீங்க, பாகிஸ்தான் வேற லெவல்னு தான் சொல்லலாம். அதாவது நோர்த் ப்ரொவின்ஸ்ல வந்து 0 கிரைம்னு சொல்லும். இந்த உன்சாவெளியில எல்லாம் 0 கிரைம், அதாவது என்ன சொல்றது, பயங்கரவாதங்கள் எதுவுமே இல்லை, 0 லெவல்ல தான் இருக்குன்னு சொல்லி. பாருங்க இன்னைக்கு லொரியா இருக்கட்டும், இந்த மாதிரி காரா இருக்கட்டும், வேற லெவல். எல்லாரும் வந்து கேமரான போல ரியாக்ட் பண்றாங்க. ஓகே ரோலே, இந்த மலை தொடர்கள்ல வந்து சின்ன புல்லுகள் எல்லாம் காணப்படுது. அதே போல குட்டி மரங்கள் எல்லாம் காணப்படுது. இந்த சைட்ல வந்து நிறைய கழுதைகள், அதே போல குட்டி செம்மறி ஆடுகள், மாடுகள் எல்லாம் இந்த இடங்கள்ல காணக்கூடிய மாதிரி இருக்கு. அதெல்லாம் எந்த புல்லுகளை மேய்துன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது மாதிரி கல்பாறைகள் இருக்கிற குட்டி புல்லுகள். அந்த ஆடுகள் எல்லாம் வந்து இந்த மலைகள்ல ஏறுற வீடியோ நான் கண்டிருந்தேன். உண்மையிலுமே கண்ணால பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் முதலாக இன்னைக்கு கிடைச்சிட்டு உண்மையிலுமே மகிழ்ச்சிகரமான சந்தோஷம் கூட சொல்லலாம். இந்த மலை பிரதேசங்கள் எல்லாம் ஆடுகள் ஏறித்தான் இந்த குட்டி புல்லுகளை சாப்பிடுங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ, ஜஸாக்கல்லாஹ், அல்லாஹ் ஹாஃபிஸ். பாஸ் பண்ணி தான் ஓகே, நாங்கள் வந்து இப்போ ஒரு டவுனை பாஸ் பண்ணி தான் போயிட்டு வந்துக்கிறோம். இங்குள்ள மக்கள் வந்து வித்தியாசமான ஒரு கொக்கி முறையை அமைந்துக்கிறாங்க. பாருங்க, உங்களை பார்க்குறவங்க எல்லாம் கொஞ்சம் ஆப்கானிஸ்தான் நகரம் அதே விளங்குறாங்க. பாருங்க, ஒரு பிஸி சிட்டியாக தான் இது காணப்படுது. கழுதை வண்டி, பாருங்க இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல பெரிய லொரியன் வந்து அப்படியே பிளாக் ஆகிருச்சுன்னு சொல்லலாம். இவங்க எல்லாம் கேமராக்கு எப்படி ரியாக்ஷன் பண்றாங்கன்னு பாருங்க, எல்லாம் ரியாக்ட் பண்றாங்க. அந்த மாதிரி தூக்கிடுவாங்களோ எல்லாரும் கேமராக்கு. அதான் பாருங்க, இங்க இருக்கிற போலீஸ் நம்பரை பாருங்க, இந்த டிராபிக்கை வந்து கிளியர் பண்ணி கொண்டிருக்கிறாரு. செல்லோ சம்மக் செல்லோ. இந்த இடத்துல எவ்வளவு மக்கள், அதாவது இது ஒரு பசார் போல நிறைய கடை தொகுதிகள் காணப்படுது. நிறைய மக்கள் வந்து போயிட்டு கொண்டிருக்கிற இடமா இது காணப்படுது. பாருங்க.
பாருங்க இந்த இடத்துல இந்த கடைக்கு மேல் பகுதியில எல்லாம் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறாங்க பாருங்க. போது முடிவில்லாம இருக்கு. ஒரு சின்ன கிராமமா இருக்கு, ஆனா ரொம்ப பெரிய பஜாராவே காணப்படுது. இடங்கள் எல்லா கடைகளும் காணப்படுது பாருங்க. கோழி கடை, ஒரு பாலம் ஒண்ணுக்கு வந்துட்டோம். அதாவது இந்த சிந்து நதின்னு சொல்லக்கூடிய இந்த சிந்து நதியை வந்து இப்ப கடக்க போறாங்க. இந்த பஜார்ல வந்து லேடிஸே இல்லைங்க. அதை பாருங்க, எந்த ஒரு பெண்களும் இல்லாத ஒரு பஜார், ஒரு மார்க்கெட்டா தான் இது காணப்படுது பாருங்க. நிறைய லொரிகள் எல்லாம் வந்து போயிட்டு கொண்டு இருக்குது. ஆனா இந்த பஜார்ல ஒரு பெண்களை கூட காணக்கூடிய மாதிரி இல்லை. நானும் நிறைய நேரமா பார்த்து கொண்டு இருந்தேன். அப்புறம் இந்த டிரைவர் அங்கிள் தான் சொன்னாரு, இந்த பஜார்ல வந்து பெண்களே இல்லாத பஜார். பாருங்க லொரி அங்கிள் பாருங்க அப்படின்னு. பாருங்க எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்றாங்க. பெரிய பெரிய வாகனங்களை கூட வந்து விளங்குதா. லொரி 3 பேத்து கொண்டிருக்குது பாருங்க தொடர்ந்து. அப்பா ஒன்ன முந்திக்கும் ஒரு மாதிரியா 2 இருக்கு. Oh no. அப்பா பாருங்க இந்த இடங்கள்ல எல்லாம் வீடியோ தான் இருக்கு பாருங்க. அதாவது இந்த மலை உச்சிக்கு மேலதான் இருக்கு இதெல்லாம். வேற லெவல் டிரைவிங்க. ஓ விறகு, இந்த இடங்கள்ல விறகெல்லாம் பொழந்து விற்கிறாங்க போல சொல்லிக்கு. இந்த இடங்கள்ல கடைகள்ல கூட அந்த கட்டில் மாதிரி போட்டு சாப்பிடக்கூடிய வசதிகள் செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. 2 பேர் உட்காந்து கையெல்லாம் காட்டி ரியாக்ஷன் கேமராவுக்கு ரியாக்ட் பண்றாங்க இந்த இடத்துல. போல முன்னுக்கு ஒரு லொரி ஒன்று போகுது பாருங்க. அதுல அந்த பொடியன் வந்து எல்லா மரக்குத்துக்கு மேல உட்கார்ந்துட்டு தான் போறான். அவனுக்கு எப்படி ஒரு டாப் வியூ ஒன்று கிடைக்கும். இங்குள்ள மக்கள் நிறைய பேர் வந்து வாகனங்களோட மேல் பகுதிகள், அதாவது வேண்ட மேல் பகுதி, பஸ்ல மேல் பகுதி எல்லாம் ஏறி அப்படித்தான் பயணம் செய்வாங்க. வேற லெவல் ஃபீலிங் அதெல்லாம். உண்மையிலுமே நிறைய வீடியோஸ்ல நான் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்ப கண்ணால பாக்குற சந்தோஷம். பாருங்க பெட்டெல்லாம் எடுத்துட்டு போட்டீங்க விளையாட போறாங்க. டான்ஸ். ஓகே, இந்த இடத்துல பாருங்க மரக்குற்றிகள் எல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லி பெருசு பெருசா வெட்டி வச்சிருக்காங்க பாருங்க. பாருங்க எவ்வளவு மரக்குற்றிகள் இருக்குதுன்னு சொல்லி. ஆனா இந்த இடங்கள்ல மரங்கள் எப்படி வெட்டினான்னு தான் சொல்ல தெரியல. அதே போல எப்படின்னு பாருங்க மாஜான் ஃபுல் பண்ணல வராரு. ஏறக்குள்ள விண்டோ சீட் வேணும்னு அழுதாரு. ஒரு மாதிரி அழுது எடுத்துட்டாரு. பாய்ஜான பாருங்க இன்னைக்கு தொப்பி இல்லாம இருக்கிறாரு. இன்னும் வந்துல தொப்பியை போட்டுருவாரு. அவர்கிட்ட கைத்தான் இந்த 3 நாள்ல அதை எடுத்த உடனே அவர்கிட்ட திருவிளையாடல வந்து தொடங்கிடுவாரு. தொடர்ந்து இன்னையோட சரியா 3 கிழமை. ஓ பாருங்க மேல பிள்ளைங்க வருது. கீழே வாவ் பாருங்க நீர்வீழ்ச்சியும் ஆறும் ஒரே இடத்துல. இவ்வளவு நேரம் வந்து நாங்க இந்த சிந்து ஆறுன்னு சொல்ல ஆறை வந்து தூரத்துல இருந்து பார்த்து கொண்டு இருந்தோம். இப்ப வந்து பக்கத்துலயே, அதாவது இந்த எங்கட சைட்லயே, வாகனம் போற சைட்லயே, ரோட்டுக்கு சைட்லயே வேற இது பாருங்க அந்த ஆறு, அதாவது தெற்காசியால மிகவும் ஃபேமஸான ஒரு ஆறுன்னு சொல்லும். Thank you. Don't worry. Okay. Go and enjoy. Thank you. Thank you, sir. Thank you. You'll get beauty side of. Okay. Yeah. Okay, sure. Thank you. Yeah. Thank you. Okay. Yeah, thank you, sir.
இப்போ இந்த இந்த இடத்துல இருக்கிற இந்த செக் பாயிண்ட்ல நிக்கிற அந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகாவே பேசினாங்க. நீங்க அந்த ஃபுட்டேஜை பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல வந்து அவங்க பாதுகாப்புக்கு தான் இருக்கிறாங்க, போயிட்டு வாங்க, கவனமா இருங்க, நான் அவங்களோட பாதுகாப்புக்கு தான் இருக்கிறோம் சொல்லியிருந்தாங்க. ஆடுன்னு சொல்லி எவ்வளவு ஆடு இருக்கு பாருங்க. செம்மறி ஆடு என்ன ப்ரோ? நான் வந்து இப்போ கர்கராம்னு சொல்லக்கூடிய ஹைவே ஒன்றில் தான் போய்த்து கொண்டிருக்கிறோம். என்னடா ஹைவேன்னு சொல்லி ரோடு இப்படிக்கிறேன்னு சொல்லி பார்க்காதீங்க, இந்த ரோடு இப்படி தான் இருக்குது. அதாவது மலை அடிவாரத்தில் இவ்வளோ பெரிய மலைகளை குடைந்து இந்த மலைகளுக்கு தான் இந்த ரோடெல்லாம் போய்த்து கொண்டிருக்குது பாருங்கள். மேலுமே ரொம்ப பெரிய ஒரு பாதை தான். அதாவது இப்போ சுமார் ஒரு 75 கிலோமீட்டர் வந்துருப்போம். ஃபுல்லாகவே இப்படி பாதைகள் தான். அந்த இடத்துல ஒரு நீர்வீழ்ச்சி ஒன்று வருதுங்க. வா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. வா மேல இருந்து அப்படியே வருது பாருங்க. ஓகே வா ஃபுல்லாகவே இந்த கல் மலையை உடைத்து அது ஒன்றுக்கு தான் இந்த ரோட் போகுது பாருங்க. சுமார் ஒரு 75 கிலோமீட்டர் மாதிரி ஃபுல்லாகவே வந்திருப்போம். இப்படி தான் ரோடு இருந்துச்சு. வா உங்களுக்கு வியூவை பாருங்க எப்படி இருக்கு இந்த மலை தொடர் ரோடுக்கால. இலங்கையில போலவே இந்த பாகிஸ்தான்ல வந்து சைனா, அதாவது சீனா ஆக்களும் பாகிஸ்தான் ஆக்களும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக நட்புறவாக நிறைய விடயங்களை செய்கிறாங்க. அதாவது இந்த கல்லுகளை வந்து கரங்கள், ஆலயங்கள், அதே போல் டனல்னு சொல்லுவோம். நான் வரக்குள்ள ஒரு 7-8 டனல்கள் எல்லாம் கடந்து வந்தோம். அந்த டனல்களை கூட இங்கே இருக்கிற சீன ஆக்கள் தான் பாகிஸ்தான் மக்களுக்காக, இந்த பாகிஸ்தான் நாட்டுக்காக கட்டி கொடுத்துருக்காங்க. அதுபோல் இந்த இடங்கள்லே இதே மாதிரி கல், அதாவது இந்த இடங்கள்ல சம்பூர்ணமாக ஒரு 75-80 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். ஃபுல்லாகவே இது மாதிரி கற்கள் தான், கற்பாறைகள் நிறைந்த ஒரு இடம். கடப்பார் ராஜான்னு சொல்லி இந்தியா சினிமாவில் எல்லாம் பார்த்துருப்போம் இது மாதிரி கற்களை. ஆனால் நேரடியாக இப்போ தான் இந்த மாதிரி இடங்களை பார்க்குறேன் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த லொரி வந்து வாரத்தை பாருங்க இப்படி வருது. இந்த ரோடு வந்து ரொம்பவே பயங்கரமான ஒரு ரோடு தாங்க. எப்போ கல்லுகள் விழுந்து சொல்ல எல்லாத்தையும் ஃபுல்லாகவே கல்லுகள் தான். அதே போல் இந்த லொரிகளை பாருங்க, ரோட் ஃபுல்லாகவே நான் முன்ன சொன்னது போலவே நிறைய லொரிகள் வந்து கொண்டிருக்குதுங்க பாருங்க. ஓகேங்க, போகிற வழியில் வந்து ஒரு பெரிய டேம் ஒன்று கட்டி கொண்டிருக்கிறாங்க. அது என்ன கட்டி கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் பாஷா டேம்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய டேம் ஒன்று தான் இந்த இடத்துல கட்டி கொண்டிருக்கிறாங்க. இந்த சைடில் நிறைய பெக்கோ, அதே போல் டிப்பர் வாகனங்கள், நிறைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்குரிய சாமான்கள் அனைத்துமே இந்த இடங்கள் இருக்குது. அந்த டிப்பர் வண்டிகள் எல்லாம் ஒன்று பின்னா ஒன்றாக போய்த்து கொண்டிருக்குது. இதை வந்து சைனீஸ் ஆக்கள் தான் கட்டி கொண்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி, இந்த இடத்துல வந்து பாகிஸ்தான் கொடி ஒன்று பறந்து கொண்டிருக்குது. அதே போல் அந்த மேலே வந்து பவர் த வேர்ல்டுன்னு சொல்லி ஒரு இதால எழுதி வச்சிருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த இடத்துல பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல் தான் நடந்து போய்த்து கொண்டிருக்குது. அதே போல் இந்த இடத்துல இந்த மலையை வந்து குடைந்து தான் இதெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த பாதையை பார்த்தீங்கன்னா சொன்னாலும் அதே மாதிரி இந்த மலைகளை குடைந்து தான் இந்த பாதையை சென்று கொண்டிருக்குது. கர்கரான்னு சொல்லக்கூடிய அந்த ஹைவே ரோட் தாங்க. ஹைவே மாதிரி இல்லை, ஆனால் ரொம்பவே பழமையான ஒரு பாதைன்னு சொல்றாங்க. அதே போல் இந்த இடத்துல பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி, இந்த கல்லை வந்து அப்படியே குடைந்து உடைத்து தான் இந்த பாதையெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதாவது மேலே இருந்து அப்படியே எல்லாமே கீழே அப்படியே வந்து கொண்டு இருக்கும். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி, வேற லெவல் இருக்குது இந்த இடங்கள்லாம். அதாவது குறிப்பிட்ட சில காலங்களில், சில வருடங்களில் வந்து இந்த மலைகள் எல்லாம் அழியக்கூடிய சாத்தியங்கள் இருக்குது. அதாவது மண்ணெல்லாம் அறுத்தி இந்த ஆறு, அதாவது சிந்து நதின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு அப்படியே வந்துருங்க. அதுதான் நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு 200-300 வருடங்கள்ல இந்த மலைகள் தொடர்கள் இல்லாமே ஆவிருங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இடத்துல பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் ஒன்று வந்திருக்கிறோம். அதாவது 75-80 கிலோமீட்டர் தூரம் பயணம் செஞ்சு வந்து ஒரு மலை பாறை குழுக்கால பயணம் செஞ்சு வந்து இப்போ வந்து
பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைடில் ஒரு ஆறுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். வேறு லெவல் ஆறு உண்டு. அப்படியே மலைத்தொடர்கள் காணப்படுது. மலைத்தொடர்கள்லேருந்து அப்படியே வருது. இந்த சைட்ல எல்லாம் மலைத்தொடர்கள் தான் காணப்படுது. இந்த ஹோட்டல் வந்து அந்த இதுலேயே காணப்படுது. இந்த சைடில் வந்து அப்படியே என்ன சொல்கிறது, குளிர் காற்று அடித்து கொண்டு இது நல்ல காலம். நான் லோன் ஸ்லீவ் ஏசி வந்து போட்டிக்கிறதால ஓகேங்க. இந்த இடத்துல பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த ஆறு அப்படியே பெய்த்து கொண்டிருக்குது. இந்த சைடில் அப்படியே போகுதுங்க. வேறு லெவல் இடங்கள் உண்டு. அதே மாதிரி அந்த இடங்களில் வந்து குட்டி குட்டி வீடுகள், அதாவது கல் வீடுகள் காணப்படுது. அந்த இக்லோன்னு சொல்லக்கூடிய மக்கள் வாழக்கூடிய மாதிரி குட்டி குட்டி கல் வீடுகள் எல்லாம் காணப்படுதுங்க. இடங்களில் நிறைய குட்டி குட்டி வீடுகள் இருக்குங்க. அதாவது இங்கே பாருங்கள், இந்த இடங்களில் வந்து குட்டி குட்டி நிறைய வீடுகள் இருக்குது. நீங்கள் கேட்குற மாதிரி தான் கூரையாக வந்து கல்லுகளை தான் போட்டு வாழ்கிறாங்க அவங்க. அதாவது இந்த ஆற்று ஓரங்களில் தான் அந்த வீடுகள் கட்டப்பட்டிருக்குது. மலை அடிவாரத்தில் அப்படியே காணப்படுதுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இடங்கள். நம்மளுமே அவனோட வாழ்க்கை வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு வாழ்க்கையாக இருக்குது. இந்த ஆறுகளில் தண்ணி எடுப்புகள் கூட வந்துன்னு சொன்னால் கட்டாயம் வெள்ளப்பெருக்குகள் எல்லாம் ஏற்படக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஓகே ஒருவேளை அப்படின்னா நாங்கள் சில்லாஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். அதாவது பனோரமான்னு சொல்லக்கூடிய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கு காலையில் 4 மணியிலிருந்து இப்போ வந்து டைம் சரியாக 8 மணி 16 மணித்தியாளர்கள் பயணம் செய்து இந்த இடத்துக்கு வந்துட்டோம். அதாவது மழையும் பெஞ்சிச்சு, நல்லா கூலாக குளிர்காத்துகளும் அடிச்சிச்சு. வந்துட்டோம், நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். என்ன சிக்கல்னு சொன்னால் இந்த இடத்துல சிம் கார்டு வாங்க போகணும். ஆனால் சிம் கார்டு எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாளையில் தான் பார்க்கணும். ஆனால் வீடியோலாம் எடிட் பண்ணி போடணும். டெய்லி போடுறதுக்கு தான் பிளான் பண்ணிக்கிறோம். பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. நாளை காலையில் தான் எடுக்கணும். நான் காலையில் வந்து இந்த ரூம் வந்து நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இன்னைக்கு இப்போ சும்மா காட்டுறேன். நார்மலாக ஒரு கிங் சைட் பெட் ஒன்றும் சிங்கிள் பெட் ஒன்றும், அதே போல் ஒரு பாத்ரூம், டிவி ஒன்று இருக்குது, ஷேர் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல இருந்து தான் நான் அப்படியே எடிட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படின்னா இன்னொரு காணொலியை சந்திக்கும் வரை உங்களுடைய விடை பெற்றுக் கொள்வது அரசு தலில். பாய் மக்களே, பாய்.